Hi guys, welcome to Wealth Creation யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து கொஞ்சம் ஆவரேஜான கம்பெனி தான். ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்டெப்த்தாக கவர் பண்ணாமல் ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் ஃபுல்லாக பண்ண போகிறோம். டெக்னிக்கலாக என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோடைய நேம் வந்து HFCL. இப்போ அந்த ஸ்டாக்கோடைய சார்ட் வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஹை பாயிண்ட்டையும் நான் ஒரு ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இப்போ கரண்ட் வீக்கோடைய கேண்டில் வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 82 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. அண்ட் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் a கிளியர் பிரேக் அவுட். அண்ட் நீங்கள் வால்யூம் செக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த பிரேக் அவுட் நடந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமும் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ நல்ல லெவல் ஆஃப் பையிங் வால்யூமும் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அண்ட் கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணோம்னா ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்பெஷலாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் பற்றி. இதை வந்து ட்ரையாங்குலர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் நமக்கு பிரேக் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை ஒரு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் இதை பிரேக் பண்ணி போகும்போது நம்ம அப்கமிங் டார்கெட்ஸ் வந்து வேறு டூல்ஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன். அண்ட் மோஸ்ட் காமன்லி ரீட்டைல் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தாலே நிறைய பேர் இது வந்து ஸ்டாக்கை ட்ரேடிங்க்கு வாங்க பார்ப்பாங்க. அண்ட் நமக்கு வால்யூமும் நல்ல ஹெவியாக இருக்குது இந்த கரண்ட் வீக்லி கேண்டிலில். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் ட்ரா பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்விங் லோ அப்புறம் இந்த ஸ்விங் ஹை இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு லெவல் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. 101 ரூபாயிலிருந்து ஒரு 51 ரூபாய் வரைக்கும் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. 50% ஃபால் ஆயிருக்கு. அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0.618 ஃபிபனாக்கி கோல்டன் ரேஷியோ. அந்த லெவல் வரைக்குமே நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு அங்கேருந்து தான் ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 2021 அப்போ 25 ரூபீஸில் இருந்துச்சு. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து 95 ரூபீஸ் வரைக்கும் போச்சு ஜூலை 2021. ஸோ வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸில் இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் டு 4x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அப்போ வந்து 5G டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஸ்டேட்டில் இருந்தப்போ இந்த கம்பெனி வந்து அதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல அட்டென்ஷன் கிராப் பண்ணுச்சு. ஆட்டோமேட்டிக்கலி எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் FISDs எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணாங்க இந்த லெவலில். இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஸ்பைக் கொடுத்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ டார்வஸ் பாக்ஸ் தியரி படி பார்த்தோம்னா இந்த இது வந்து நமக்கு சீலிங்காக இருக்கும், இது வந்து நமக்கு ஃப்ளோராக இருக்கும். ஸோ அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் ஒரு ஸ்டாக் வந்து அந்த மாதிரி சைடு வேஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த அக்குமுலேஷன் ரேஞ்ச் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஒரு 93 ரூபாய்க்கு மேலே போகும்போது நமக்கு டார்கெட் எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும்னா இந்த பாக்ஸினுடைய சைஸ் லென்த்துக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸினுடைய லென்த்துன்றது 93 மைனஸ் 54 க்ளோஸ் டு ஒரு 40 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு 40 ரூபா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து 40 ரூபான்ற போது ஒரு 133 ரூபா இல்லை 132 ரூபா அது வரைக்கும் நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ் பர் டார்வஸ் தேரி படி. அண்ட் நம்ம வந்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூல் வச்சு நம்ம வந்து டார்கெட்டை டிசைட் பண்ணலாம். ஸோ அதுவும் இப்போ நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம் ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஸ்விங் லோ அண்ட் இந்த ஸ்விங் ஹை அண்ட் இந்த ரிட்ரேஸ்மெண்ட், ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு டார்கெட் க்ளோஸ் டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 90 ரூபா 100 ரூபா கிட்ட வருது. செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 113 ரூபா அந்த மாதிரி வருது. அண்ட் தேர்ட் டார்கெட் ஒரு 130 to 135 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலும் வந்து நமக்கு இதே டார்கெட் தான் நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒரு 130 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அண்ட் வால்யூமும் நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இப்போ ரீசெண்ட் கேண்டில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இமீடியட்டாக நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே இந்த ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். அக்ரெசிவ் பையிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அப்போ தான் வந்து 6% மூவ் கொடுத்துருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 67 ரூபீஸ் இந்த லோ. ஸோ இங்கேருந்து
ஒரு 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு வித்தின் ஒரு 3 கேண்டில்ஸ். ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு புல் பேக் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 73, ஒரு 72, சம்வேர் க்ளோஸ் டு 75 வச்சுக்கோங்களேன். ஒரு 75 ரேஞ்சு கிட்ட இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் தரும்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இங்கிருந்து மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிளான் பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டாக்ல வந்து உடனே வாங்குறதுக்கு. ஏன்னா 82 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ வித்தின் ஒரு 1 வீக்ல இந்த ஸ்டாக் வந்து 82 ரூபாயில இருந்து ஒரு 72 ரூபாய்க்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 10% நீங்கள் லாஸ்ல இருப்பீங்க. ஸோ இந்த லாஸ் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. இல்லாட்டி இந்த லெவலில் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்கும் போது ஆவரேஜிங் பண்ண பாருங்க. ஸோ எனிவேர் உங்களுக்கு வந்து ஒரு 72 வரைக்குமே இது கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ ரீசன்ட் ஸ்பைக் ரொம்ப ஹெவியாக கொடுத்ததுனால. அண்ட் அலாங் வித் திஸ் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹைல இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் வந்து கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்தியாலையும் வந்து டே பை டே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்டு மற்ற கண்ட்ரீஸ்லையும் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு குளோபல் அன்சர்டினிட்டி வந்து இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக இப்போ மார்க்கெட்டும் ரொம்ப ஹையில் இருக்கு. ஸோ இங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 500-1000 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரே நாளில் 10% 5% ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் லோயர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ண பாருங்க. ஒரு 72, 73 அந்த மாதிரி லெவலில் பை பண்ண பாருங்க. அப்சைட் டார்கெட் நம்ம 130, ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு 100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100 பிரேக் பண்ணும்போது 130 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி பற்றி ஒரு சின்ன வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு இன்டீரியர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஃபிபனாக்கியில். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் கொடுத்துச்சு லாஸ்ட் வெட்னஸ்டே. அந்த வெட்னஸ்டே பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இப்போ ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு. அந்த புல் பேக் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபிபனாக்கியில் 0.618 இந்த ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா நிஃப்டி வந்து இப்போ கரண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கேப்ஸ் நிறைய இருக்கு பாட்டம் சைடில். அண்ட் இப்போ இந்த குளோபல் அன்சர்டினிட்டி லைக் இந்த கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20,500 வரைக்குமே நிஃப்டி கீழே வரதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 800 பாயிண்ட் நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிட்ரேஸ்மெண்ட்டில் வாங்க பாருங்க. ரேதர் தேன் இப்போ அக்ரெசிவாக போயிட்டு மார்க்கெட் ஏறுற டைமு ரொம்ப அக்ரெசிவாக பை பண்ணாமல் கொஞ்சம் டிஃபென்சிவாக பிளான் பண்ணி பை பண்ண பாருங்க. அண்ட் இந்த ஸ்டாக் ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சிஎல் வந்து மார்க்கெட் கேப் வந்து ஒரு 11,700 crores கிட்ட இருக்குது. அண்டு ஸ்டாக் பி வந்து 38ல் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் 5 இயர்ஸுக்கான மீடியன் பிஇன்றது பார்த்தீங்கன்னா 26ல் இருக்குது. இப்போ வந்து 38ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வந்து இப்போ சடனாக ஒரு ஜம்ப் கொடுத்துருச்சு. 65 ரூபாயிலிருந்து சடனாக இப்போ 82 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ 20% ஏறினதில் ஸ்டாக் பி கொஞ்சமாக ஏறிடுச்சு. அண்ட் ஆர்ஓசி ஆர்ஓஇ இது வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் பேஸ்டு கம்பெனி. ஸோ இதுக்கு ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ இவ்வளோ தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனி இல்லை கெமிக்கல் கம்பெனி மாதிரி ஒரு 30-40% ஆர்ஓசி ஆர்ஓஇ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இவ்வளோ தான் இருக்கும். 15-10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ டீசெண்டாக இருக்குது. டெப்த்தும் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியில் வந்து 2 ட்ராபேக் இருக்குது. முக்கியமான ட்ராபேக் ஒன்று என்னன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓவர் தி இயர்ஸ் ப்ரமோட்டர் வந்து ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்கு. அண்ட் பிளெஜ்டு ஷேர்ஸ் வந்து 44% இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராபேக். பட் பிளெஜ்டு ஷேர்ஸ் 44% இருந்தாலும் இவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் டெப்த்ன்றது பார்த்தீங்கன்னா 900 crores தான் இருக்குது. ஸோ டெப்த் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரிசர்வ்ஸை கம்பேர் பண்ணும்போது டெப்த் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த பிளெஜ்டு வந்து நம்ம ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். சின்ஸ் இதை நம்ம ட்ரேடிங்க்கு தான் பார்க்குறோம். நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பார்க்கல, ஜஸ்ட் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டீசெண்டாக இருக்குது. ஒன்றும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப மொக்க ரிசல்ட்டும் கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நமக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இன்வெஸ்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் டிஐஸும் வந்து நல்ல ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.7% தான் ரெண்டு பேர்ட்டும் சேர்த்தியே இருந்திருக்கு ஸ்டேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு
13% மேலே ஸ்டேக் இருக்குது ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து. ஸோ ப்ரமோட்டர் விற்கிற ஸ்டேக் எல்லாமே வந்து எஃப்ஐஎஸ்டும் டிஎஸ்டும் தான் போகுது. பப்ளிக் கிட்ட 56லேருந்து இப்போ 49 வந்துருச்சு. ஸோ பப்ளிக்கில் ஸ்டேக் ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஷேர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா, அந்த அக்குமுலேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த பெரிய லெவலில் அக்குமுலேஷன் இந்த சைட்வேஸ் ஜோனு, இந்த அக்குமுலேஷன் ஃபுல்லாகவுமே வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் எங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஒரு பை செல் கால்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து நிறைய கிராஸ் செக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரேடிங்க்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கால்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.